தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடிய அதிமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி CV சண்முகம் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பஞ்சாபுடைய எல்லை நம்முடைய பாகிஸ்தானிலிருந்து அந்த போதைப் பொருட்களை பஞ்சாபிற்கு தங்கு தடை என்று கிடைப்பதால் இன்றைக்கு பஞ்சாப் மாநிலமே இன்றைக்கு ஒரு சமுதாயமே மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அதை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த நிலைமையிலே இன்றைக்கு அமைதிக்கு பேர் போன அனைவரும் அனைத்து சமுதாய மக்களும் அமைதியாக வாழ்கின்ற ஒரு மாநிலமான வளர்ச்சி பெற்ற மாநிலம், தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலம், இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ந்திருக்கின்ற ஒரு மாநிலம். இப்படிப்பட்ட இந்த மாநிலம் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம், படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாநிலம் இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசால் அதை ஆளுகின்ற முதலமைச்சர், திமுகவுடைய முதலமைச்சர் திரு மு.க. தலைமையிலான அரசு பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு நிலைமை என்ன? எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துகள், கஞ்சா, அபின் இன்றைக்கு தங்கு தடை என்று அனைத்து இடத்திலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த இந்த போதைப் பொருட்களுடைய விற்பனை இன்றைக்கு பெட்டி கடைகளிலும் கிடைக்கின்ற அளவிற்கு அந்த வியாபாரத்தை விருத்தி செய்திருக்கின்ற சாதனை தான் இந்த அரசில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. போதை மாநிலமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இந்த போதைப் பொருட்கள் தமிழகத்திலே நாங்கள் சொல்லுகின்ற போது எங்களை அச்சுறுத்தினார்கள், வழக்கை போட்டார்கள், செய்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு திமுகவை சேர்ந்தவரே அந்த போதை மருந்து கடத்தல் தலைவனாக இருந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த நிலைமையை தமிழகத்தில் இருக்கின்ற இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும். அந்த போதைப் பொருட்களை கடத்துபவர்கள், தொடர்புடையவர்கள், அவர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருட்களை முற்றிலுமாக தமிழகத்தில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை குறுகிய காலத்திலே ஏனாந்தால் ஒரு 10 நாட்கள் முன்னால் தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அதற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இருந்தாலும் சோர்வு இல்லாமல், அலட்சியம் இல்லாமல், ஆர்வத்தோடு, மக்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்திருக்கின்ற
அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும், நகர கழகத்துடைய செயலாளர்களுக்கும், பேரூர் கழக செயலாளருக்கும், அவர்களோடு சேர்ந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சார்படியை சேர்ந்த செயலாளர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கேள்விப்பட்டு